நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்க பிசினஸ் வளரணும். வளராம இருக்குன்னா, உங்க பிசினஸ் காணாம போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஒரு பிசினஸ் வளராம போறதுக்கு 2 காரணங்கள் இருக்கு. முதல் ரீசன் உங்க பிசினஸ்க்கு தேவையான அளவு கஸ்டமரோ, கிளையண்ட்ஸோ இல்லாம போறது. 2வது ரீசன் உங்க பிசினஸ்க்கு தேவையான அளவு பணமோ, ப்ராஃபிட்டோ இல்லாம இருக்கிறது. ஒரு சில பிசினஸ்ல நெறைய கஸ்டமர் இருப்பாங்க. பட் போதுமான அளவு ப்ராஃபிட் அப்படின்றது இருக்காது. உங்க பிசினஸ் நல்லா வளரணும் அப்படின்னா அதுக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் மோர் கஸ்டமர். உங்க பிசினஸை நோக்கி நிறைய கஸ்டமர் வர வைக்கிறது. 2வது ஆப்ஷன் உங்ககிட்ட இருக்க கஸ்டமர் ஆல்ரெடி வாங்குறதை விட அதிகமான அளவு விற்க முயற்சி செய்யறது. ஆவரேஜ் பர்ச்சேஸ் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறது. 100 ரூபாய்க்கு ஒரு கஸ்டமர் ஒரு பொருள் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த கஸ்டமர் கிட்ட 300 ரூபாய்க்கான பொருளை விற்க முயற்சி செய்யறது. அப்படி இல்லைன்னா அந்த கஸ்டமரை வாங்க வைக்கிறது. 3வது ஆப்ஷன் பை மோர் டைம்ஸ். ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட ஒரு பொருள் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த கஸ்டமரை ரிப்பீட்டடாக உங்ககிட்ட வாங்க வைக்கிறது. இல்லை 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறாங்க அப்படின்னா அந்த கஸ்டமரை உங்கள் கடைக்கு ரிப்பீட்டடாக மாதம் அந்த பொருளை வாங்க வைக்கிறது. இந்த விஷயம் எல்லாத்தையும் பயன்படுத்தி நம்ம பிஸ்னஸை க்ரோ பண்ண முடியும்.